ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். ஜேகே ஜிமின்கிட்ட பேசிட்டு அவனோட ரூமுக்கு வரான். கால் பண்ணி யார்கிட்டயோ ரொம்ப கோவமாக பேசுகிறான். தென் அகெயின் ஹனாவோட ரூமுக்கு வர, ஹனா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் போயிட்டு உட்காந்த ஜேகே அவளை ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கான். அன்றைக்கி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தென் அவளை அப்படியே லவ்வோடு ஹக் பண்ணிவிட்டு அவனும் தூங்கிடுறான். இங்கே ஜிமின் அவனோட ரூமுக்கு வர, அங்கே கார்த்திக் தூங்காமல் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான். ஜிமின், ஜேகே எப்பவும் தப்பு பண்ண மாட்டான்டா. அவன் எது பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். உனக்கு ஜேகே மேலே இருக்க கோவம் நியாயமானது தான், ஆனால் அதை ஒய்யன் முன்னாடி காட்டாதடா. இவளால் எதை வேணாலும் தாங்கிக்க முடியும், ஆனால் இவன் அண்ணனுக்கு ஒன்றுனா சத்தியமாக தாங்கிக்க மாட்டாடா. ப்ளீஸ்டா, இவன் முன்னாடி மட்டும் கோவப்படாத அப்படின்னு சொல்கிறான். உங்களோட கையிலேருந்து அவன் கையை எடுத்துகிட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து வெளில போயிடுறான். ஜிமின் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக பெட்டில் உட்காடுறான். அவனோட தாட் ஃபுல்லாகவே சுனிலை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதில் தான் ஆரம்பிக்குது. கொரியாவில் ஜிமின் அவங்க அப்பா ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருக்க. அப்போ ஏஜூன் அவரோட பிஏ ஜார்ஜ் வந்து, சார் ஏஜூன் சார், மிஸ்டர் சுனிலை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு, ஓகே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. தென் உள்ளே வந்த சுனில் ஏஜுன்னு இல்லாமல் ஜிமின் மட்டும் இருக்கிறத பார்த்து அவன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஹலோ மிஸ்டர் சுனில், உட்காருங்க அப்படின்ட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அவனும் சின்ன ஸ்மைல் பண்ணிட்டே ஹலோ ஜிமின் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆப்போசிட்லேருந்து உட்கார. ஏஜுன்னு சரி இல்லையா, அப்பாவுக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது அதான் வரல, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. இந்த பிஸ்னஸ் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறத விட உங்ககிட்ட பேசுகிறது தான் சரி அப்படின்ட்டு சுனில் சொல்ல. ஜிமின் புரியாமல் பார்க்குறான். நீங்கள் பிஸ்னஸ்க்கு புதுசு, எதுவும் தெரியாதில்ல அதான். ஓ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் சாதாரணமாக கேட்க. ஆக்சுவலி நான் புதுசாக நாப்கின் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வர டைம் இல்லை. அதான் அது எல்லாம் உங்களுக்கு பாதி விலையில் தர முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ப்ராடக்ட் தான் டாப்பில் இருக்குது. இதை உங்கள் ப்ராடக்ட் நேமில் நீங்கள் எல்லாேருக்கும் சேல் பண்ணலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு சுனில் சொல்ல. ஜிமின் அதை கேட்டு செம்ம கோவமாயிட்டு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். ரேட் கம்மி பண்ணினா கூட இன்னும் கம்மி பண்ணி தரேன், ரொம்ப யோசிக்காதீங்க, யூஸ் பண்ணி தூக்கி தானே போட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி முகத்தை அப்படியே சுழிச்சிக்கிட்டே சொல்ல. அதை பார்த்து ஜிமினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. கெட் அவுட் அப்படின்ட்டு கத்துறான். வாட் அப்படின்ட்டா சுனில் கோவமாக கேட்க. என்னடா வாட்டு, நீ சொன்னதுக்கு உன்னை அடிக்காமல் விடனே சந்தோஷப்படு அப்படின்னு சொல்ல. ஜிமின், மைண்ட் யோர் வேர்ட்ஸ், அதை நான் சொல்லணும். ஏதோ அருவருப்பான விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு பேசுகிற. அந்த அருவருப்பில் தான் நீயும் நானும் ஏன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கான். அப்படி அருவருப்பான்னு நினைக்கிறவன் எதுக்கடா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண? நாப்கின் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? அவங்க கஷ்டத்தை பார்த்து தான் இப்படி ஒரு பொருளை தயாரிச்சிருக்காங்க. அதுலேயும் கலப்படம் பண்ண நினைக்கிற நீலாம் என்ன மனுஷன்? சே, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னா நீ எல்லாம் இருந்திருக்கவே மாட்டேன். அடைச்சி கிளம்பு. என்னடா ஓவராக பேசுகிற? ஓ, உங்கள் வீட்லேயும் 2 பொண்ணுங்க இருக்கனால பேசுகிறியா? இன்னமும் அவன் அம்மாவுக்கு அப்படின்ட்டு அவன் பேச வர அடுத்த செகண்ட் ஜிமின் பல்லாருன்னு அவன் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டான். ஜிமின் அப்படின்ட்டு உள்ளே வந்த ஏஜுன் அவனை அப்படியே தடுக்கிறாரு. அப்பா என்னை விடுங்க, இவனை நான் இன்றைக்கி சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக சொல்ல. இங்கே நம்மளே அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சுனில் செம்ம கோவமாக இருக்கான். நீ இல்லைனா என்னால் இதை சேல் பண்ண முடியாதா அப்படின்ட்டு அவன் கோவம் குறையாமல் சொல்ல. நீ எப்படி இதை சேல் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு ஜிமினும் கோவமாக சொல்ல. மிஸ்டர் ஏஜுன், உங்கள் பையன் மேலே கையை வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அதுக்கான தண்டனையாக கூடிய சீக்கிரம் அனுபவிப்பான். என்ன மிரட்றியா? உன்னால் என்னென்ன பண்ண முடியும் பண்ணிக்கோடா அப்படின்ட்டு ஜிமின் சுனிலை அங்கேருந்து வெளில போக சொல்கிறான். ஜிமின் சைலண்ட்டாக இரு அப்படின்ட்டு ஏஜுன் சொல்ல. அவர் கையை உதறி விட்டுட்டு அவன் கோவம் குறையாமல் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். அப்பா, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஏன் அப்பாயின்மெண்ட் தரீங்க அப்படின்னு ஜிமின் கத்த. ஜிமின் ரிலாக்ஸ், இவன் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுமா வர சொன்னீங்க அப்படின்ட்டு ஜிமின் ஷாக்காக கேட்க. நம்ம மட்டும் அவன் பண்ண ப்ராடக்டை வாங்கலைன்னா பணத்துக்காக வேறு யாராவது வாங்கி சீப்பாக விற்றுடுவாங்க. ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லு? அதை கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க. அப்பா, அதனால் எவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் வரும் தெரியுமா? அதனால் நம்ம அதை வாங்கி ரீசைக்கிள் பண்ணி தரமான ப்ராடக்டை எல்லாருக்கும் கொடுக்க நினச்சேன். அப்பா, எவனோ பண்ண தப்புக்கு நம்ம ஏன் அதில் ரிஸ்க் எடுக்கணும்? ஜிமின், இது பிஸ்னஸ், எல்லோரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம இப்படி தான் நடந்துக்கணும். தப்புப்பா, ரொம்ப பெரிய தப்பு, இப்படிப்பட்டவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறான்.
இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்க இப்படி ஒரு தப்பை எப்போவுமே பண்ணக்கூடாதுப்பா. ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஜிமின், இந்த உலகத்தில் எல்லாருமே நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணால் நமக்கு எனிமீஸ் தான் ஜாஸ்தியாவாங்க. பரவாயில்லப்பா, இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை நீங்கள் அப்படி தான் வளர்த்துருக்கீங்க, இதுலேருந்து என்னால் எப்போவும் மாற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த ரூம்லேருந்தே வெளில போயிடுறான். ஜிமினை நினச்சி அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இங்கே சுனில் செம்ம கோமா ஜிமின் செஞ்சதை நினச்சி அவமானப்பட்டு தலை குனிஞ்சிருந்தான். அதுக்கப்புறம் அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் நல்லா பிஸ்னஸில் க்ரோ ஆகிட்டே இருக்க, அவனோட பிஸ்னஸை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி அவனோட தங்கச்சி அசிங்கப்படுத்தினா அவன் மொத்த குடும்பத்தையும் பழி வாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பான். நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்த ஜிமினுக்கு அட் த சேம் டைம் நம்ம அப்பாவை போல் நானும் நிதானமாக நடந்திருந்தா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதில்ல அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அவனோட ஒரு மனசு அப்படி நினச்சாலும் அவனோட இன்னொரு மனசு அப்போ தானே எல்லாரும் அவங்களோட தப்பை உணர்வாங்க அப்படின்னு கேட்க, நல்லது செய்ய நினச்சா அவனுக்கு மட்டும் இல்லை அவன் மொத்த குடும்பத்தையுமே ஆபத்து வருமா அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அப்படியே சாஞ்சு பெட்டில் சாஞ்சு உட்காடுறான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க காலையும் விடிஞ்சிருச்சு. நீங்கள் தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு உட்கார ஜிமின் தூங்காமல் இருக்கிறத பார்க்குறீங்க. நைட் ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லையா அப்படின்னு நினச்ச நீங்கள் அவனை பார்க்குறத ஃபீல் பண்ண ஜிமின் மணியை பார்த்துட்டு எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறான். கோமாவை இருக்க வேண்டியது நான், இவன் என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கவும் போகிறான். இருடா, தக்காளி குட்டின்னு சொல்லிட்டு வருவல்ல, அப்போ இருக்கு உனக்கு அப்படின்ட்டு கோமா சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இங்கே ஹனா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆப்போசிட்டில் ஜேகே தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹனா சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு எக்கி அவனோட சீக்ஸை பைட் பண்ணுறா. ஜேகே வழியில் ஆன்னு கத்திக்கிட்டே எந்திக்க, ஏன்டி உனக்கு இந்த கொலவெறி அப்படின்னு கேட்க, பின்ன என்னடா மணி என்ன இன்னும் இங்கே இருக்க, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, ஏண்டி இது உனக்கே அநியாயமாக இல்லை, இப்படி என் மேலே படுத்துருந்தா நான் எப்படிடி போவேன், ஏன் சார் இவ்வளோ நாளாக எப்படி போனீங்க, அப்போ எல்லாம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு அவன் புலம்ப. அதைக்கிட்ட ஹனா சிரிச்சுக்கிட்டே அவனை விட்டு எந்திக்கிறா. டக்குன்னு அவள் கையை பிடிச்சி ஜேகே அவன் பக்கம் இழுத்துக்கிறான். 2 பேரோட கண்ணும் ஐ கான்டாக்ட் ஆகுது. ஜேகே அவளோட கண்ணை பார்த்துக்கிட்டே அவனையே மறந்து அவளே தான் பார்த்துட்டே இருக்கான். ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்த ஞாபகம் வருது. அன்னைக்கு அவனையே மறந்து ஹனா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லவ்வை சொன்னான். இன்றைக்கி ஜேகே அவளை பார்த்துக்கிட்டே அவன் லவ்வை சொல்லி அவளோட கண்ணில் அப்படின்ட்டு ஒரு கிஸ் பண்ணுறான். அதை பார்த்தா ஹனா ஐஸை ஒய்டாக்கி அவனே பார்க்க, அதை பார்த்து அவள் சின்ன ஸ்மைல் பண்ணுறான். தென் அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டே இப்படியே இருக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹனாவும் அவனோட ஹக்லேயே அப்படியே ஃபீல் ஆகிட்டு இருந்தா. அப்படின்னு தலையாட்ட அவளை இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தாத்தா இப்போ எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படின்ட்டு அவன் கேட்க, அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு அவனை விட்டு எந்திக்க ட்ரை பண்ண அவளை விடாமல் அவளை பிடிச்சிக்கிட்டே, டே விளையாடாத விடுடா, நீ தானே சொன்ன இப்படியே இருக்கலான்னு, அது நான் அப்படின்ட்டு அவள் தடுமாற, நீங்கள் இப்படி தடுமாறதை பார்த்து உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணி தென் உங்களை விட்டுறான். சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகு, நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப. ஐயோ ஆனால் இப்படியே அவன் முன்னாடி இருப்ப அப்படின்ட்டா அவளே திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறா. தென் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கீழே வர, நீங்கள் 2 பேரும் மட்டும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக கீழே வரீங்க. நீங்கள் கீழே வந்ததும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜேகே கிட்டே போய் நின்றுக்கிறீங்க. அவன் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் அவன் ஹனா பக்கத்தில் போய் நின்றுட்டு அவளே பார்க்க ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிமினோட கையை ஹனா பிடிச்சிக்கிறா. ஜிமினோ அவளை அப்படியே லவ்வோடு ஹக் பண்ணிக்கிறான். நல்லா இருக்கியாடா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, இல்லைண்ணா நல்லா இருக்கேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீ முழுசாக குணமானா எனக்கு அதுவே போதும்டா, வேறு எதுவும் வேண்டாம். அண்ணா உங்களுக்கும் அன்றைக்கி ஏதாவது ப்ராப்ளமா, 2 பேரும் ஏன் தனித்தனியாக வந்தீங்க, அவளுக்கு எனக்கு எப்போ தான் சண்டை வரல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா, பேசிடுவோம், நீ இதை பற்றி நினைக்காம நிம்மதியாக சாமி கும்பிடு. சரிங்க அண்ணா. அப்புறம் சுவாதி தான் இன்றைக்கி பூஜை பண்ணுறா. இன்றைக்கி ஆனால் கண்ணை மூடி சாமியை கும்பிட அவள் கண்ணு முன்னாடி ஜேகே தான் வரான். ஆனால் அவரோட மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆக டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க, இதுக்கு தானே ஜேகே இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான். ஹனாக்கு தலைவலி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சவன் அவள் கண்ணை திறந்ததும் கிண்டலாக அவளை பார்த்து என்ன அப்படின்ட்டு கண்ணடிச்சு கேட்க, அதில் அவள் ஷை ஆகிட்ட அகைன் கண்ணை மூடிக்கிறா. ஆனால்
அவள் லிப்ஸில் இருந்து ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அதை பார்த்த ஜேகே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவனும் சாமி கும்பிட்றான். எங்கள் ஜிமினோட மனசு உங்களை நினச்சி பார்த்துட்டே இருக்கா. ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே மேலே சாஞ்சிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு கோவமும் சிரிப்பும் எல்லாமே வருது. இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கூட என் மேலே ஃபீலிங்கே இல்லாமல் இருக்காளே அப்படின்னு புலம்பிக்கிட்டேன் அந்த காட்கிட்ட வேண்டிக்கிறான். சீக்கிரம் என் லவ்வை என் கூட சேர்த்து வச்சிரு கடவுளே அப்படின்ட்டு. பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க இங்கே ஹனாவும் சுவாத்தியும் தான் இன்றைக்கி சமையல் பண்ணுறாங்க. ஜேகே பெரியவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் உங்கள் அண்ணாவை விட்டு நகராமல் கூடவே தான் இருக்கீங்க. அதை ஏஜும் நோட் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எப்பவும் போல் ஃபைட்டாப்பா, எப்பவும் போல் ஃபைட்ப்பா, அதான் இப்படி இருக்கா அப்படின்னு ஜிமின் சாதாரணமாக சொல்ல, ஜிமின் உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் ஒயனை கஷ்டப்படுத்தாதுன்னு. இல்லைப்பா, அது எதுவும் பேசாத, ஃபஸ்ட் அவளை சமாதானப்படுத்த. இதை சதாசிவம் கேட்டுட்டு ஜிமின்னு கூப்பிட, தாத்தா இது எங்களுக்குள்ளே எப்போவும் நடக்கிறது தான் தாத்தா. இல்லை ஜிமின், எப்போவும் ஏதாவது சொல்லிட்டு வம்பிழுத்துட்ருப்பா, இப்போ இப்படி இருக்கிறது நல்லா இல்லை. ஜிமின் அவங்க தாத்தாவே ஷாக்காக பார்க்க, நம்மளை நம்பி வந்தவங்கள எப்போவும் நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க அண்ணா இருக்கனால அவளுக்கு எதுவும் தெரியலை. சப்போஸ் யாரும் இல்லைன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. தாத்தா சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு நினச்ச ஜிமின், சமாதானப்படுத்துகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றான். சதாசிவம் எந்திரிச்சு மாடிக்கு போயிடுறாரு. ஒயன் அப்படின்னு ஜிமின் கூப்பிட, அண்ணா யாரையும் என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரலடி, உன் பின்னாடி இருக்க நியூஸ் பேப்பர் எடுக்க சொல்ல வந்தேன். அதை கேட்டு நீங்கள் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு பின்னாடி இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அதை அப்படி கோவம் தீர வரைக்கும் கிழிச்சு போட்டுறீங்க. அப்படியே ரொம்ப கோவமாக இருக்காளோ அப்படின்னு நினச்ச ஜிமின் பாவமாக அவங்க அப்பாவை பார்க்குறான். நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சைன் பண்ணுறாரு. ஒயன் இங்கே வாம்மா அப்படின்னு கூப்பிட, ஏஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தோளில் போய் சாஞ்சிக்கிறீங்க. என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, ஏஜூன் அந்த வளர்ந்தவனால் நான் போட்டு வச்ச பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு நீங்கள் சோகமாக சொல்ல, என்னன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏஜூன் உண்மையாவா? ஆமாண்டா, என் ஒயன் இப்படி டல்லாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கணும்னா இவன் உங்ககிட்ட அடி வாங்கணும். வர வர அவனுக்கு வாய் நீளுது, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. அறிவு இருந்தால் தானே மரியாதை இருக்கும் அப்படின்னு கோவம் குறையாமல் சொல்ல, என்னடி விட்டால் ஓவராக பேசுகிற, யாருக்கு அறிவில்லை, எனக்கா உனக்கா அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, அறிவில்லைன்னு சொன்னதும் கோவம் வருதா? இப்படி தாண்டா நேற்று எனக்கும் வந்துடுச்சு. அறிவில்லைன்னு சொன்னதும் கோவம் வருதா? இப்படி தாண்டா நேற்று எனக்கும் இருந்துச்சு. சுற்றி இல்லை எல்லாரும் அவனையே தான் பார்த்துட்டே இருக்காங்க. சதாசிவம் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருந்தவர் அவங்க சண்டையை தடுத்து நிறுத்தலான்னு வர, ஜியா வேண்டாம்ப்பா அப்படின்னு தடுக்கிறாங்க. ஜியா அவங்க 2 பேரும் அமைதியாக இருந்தால் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆக மாட்டாங்கப்பா. இப்படி சண்டை போட்டால் மட்டும்தான் சமாதானம் ஆவாங்க. இதை நீங்கள் சீரியஸாக பார்க்காம ஜாலியாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல, சதாசிவம் ஜியாவையே ஷாக்காக பார்க்குறாரு. எங்களுக்கு இது புதுசு இல்லைப்பா அப்படின்ட்டு ஜியா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அதுக்கு நீ இப்படி தான் எல்லோரும் முன்னாடியும் என்னை திட்டுவியா அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, என்னமோ புதுசாக திட்டு வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுற, எப்போவும் வாங்குறது தானே வாங்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒய்யன் வேண்டாம், என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. உனக்கெல்லாம் பொறுமையே இல்லை, அப்புறம் எங்கே எல்லை இருக்க போகுது? அன்னைக்கு ஏதோ வீரப்போ ப்ராமிஸ் பண்ண கோவமே படமாட்டேன்னு, நேற்று எங்கே போச்சு நீ கொடுத்த ப்ராமிஸ்? லக்ஷ்மி அவனை என்னன்னு கேளுங்க, உங்கள் பேரனாக இருந்துட்டு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றலை. பாட்டி இவ பண்ண காரியம் அப்படி, அதனால தான் திட்டினேன். சுக்கி இடையில மேடம் இந்தாங்க ஜூஸ் அப்படின்னு நீட்ட, இருடா ஜூஸ் குடிச்சிட்டு உன்னை சண்டை போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்க, அதை விட வேறு வேலை உனக்கு என்னடா இருக்குது அப்படின்ட்டு ஏஜூன் கேட்க, நல்லா கேளு ஏஜூன், நேற்று நைட்டு என்னை திட்டுட்டு காலையில் எழுந்து ஒரு சாரி கூட கேட்கல. என்ன? ஏண்டா என் மருமகிட்ட சாரி கேட்க என்ன உனக்கு அப்படின்ட்டு சண்முகம் கேட்க, அப்பா எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவன் எதுவுமே தெரியாமல் இப்படி இருக்கா. என் ஒயனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு சரவணை சொல்ல, அவன் காதில் விழுற மாதிரி ஸ்டூல் போட்டு ஏறி நின்று சொல்லுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஒயன் அப்படின்ட்டு அவன் அகைன் உங்கள் ஜிமின்கிட்ட வர, அடிங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பொருளை ஜிமின் தூக்கி அடிக்கிறான். பாரி ஏஜுன் இவனுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டா அப்படி இருக்க, அப்புறம் என் பேர புள்ளியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ராகவ் சொல்ல, நல்லா சொல்லுங்கப்பா, என் பையன் என் அண்ணன் மாதிரி அமைதியாக தான் இருக்கணும். என்ன பையனா அப்படின்னு சாமிநாதன் கேட்க, ஆமாப்பா எனக்கு பையன் அண்ணாவுக்கு பொண்ணு, அப்போ தானே நாங்கள் சம்மதியாக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. இன்க்ளூடிங் சதாசிவமும் சிரிக்கிறாரு. வாயை மூடிடி அப்படின்னு ஜிமின் கத்த, நான் எதுக்குடா வாயை மூடணும், எனக்கு பையன் வேணும்.
என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்காக பார்க்க சதாசிவம் அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. எல்லோரும் ஜிம்மினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க மானத்தை வாங்குறாளே அப்படின்னு ஜிம்மின் புலம்ப, என் பையன் என் அண்ணன் மாதிரி அமைதியாக இருக்கணும், உன்ன மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு கோவமாக சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்ட எல்லாருமே அகெயின் சிரிக்கிறாங்க. உன் அண்ணன் சுயரூபம் தெரியும் போது நான் யாருன்னு உனக்கு தெரியும்டி அப்படின்ட்டு ஜிமின் சைலண்ட்டாக சொல்லிக்கிறான். என்ன ஜிமின், ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு சாமிநாதன் கேட்க, ஒய்யன் வாயை திறந்து கேட்குற அளவுக்கு ஏண்டா இப்படி இருக்க அப்படின்ட்டு குமாரி கேட்க, அத்தை நீங்களுமா அப்படின்னு ஜிமின் புலம்பிட்டு சாமிநாதன் கிட்ட, ஐயோ மாமா நீங்கள் வேற, அவள் இன்னும் கோவத்தில் தான் இருக்கா, இன்றைக்கி ஃபுல்லாக என்னை வச்சு செஞ்சிருவா, அதுவும் இல்லாமல் என்னை கெஞ்ச விட்டுட்டே இருப்பா அப்படின்னு ஜிமின் சொல்ல, கெஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல, அவள் என்னை வச்சு செய்கிறாளே இல்லையோ நீங்களாம் என்னை வச்சு செய்கிறீங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஏண்டா எருமை 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அது என்ன அவளுக்கு மட்டும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தர அப்படின்னு சுக்கியை பற்றி கோவமாக கேட்க, மேடம் டயர்டாகிடுவாங்க சார், அவங்க தெம்பாக இருக்க தானே நல்லா ஃபைட் பண்ண முடியும், எனக்கு எதிரிங்க வெளியில் இல்லைடா கூடவே இருக்கீங்க, இரு அவளை சமாதானப்படுத்திட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக, மாப்பிள்ளை ஒய்யன் மேலே இருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, தெரியும் அங்கிள், உங்கள் பொண்ணை சமாதானப்படுத்த ஏதாவது வாங்கிட்டு வரேன், டே எங்களுக்கும் அப்படின்ட்டு சூர்யா கத்தி சொல்ல, அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒருத்தர் லூஸாக இருந்தால் பரவாயில்ல, மொத்த குடும்பமே லூஸாக இருந்தால் நான் என்ன தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கேருந்து போக, நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாட போகிறீங்க, எல்லாம் பத்திரமா இருங்கடா அப்படின்ட்டு கார்த்திக் ஒரு பயமும் கவலையும் கலந்த ஒரு வாய்ஸில் சொல்ல, நான் இருக்கும்போது யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் சொன்னதே ஒன்றை நினச்சிதான் அப்படின்ட்டு சூர்யா நினச்சிக்கிறான். பாய்ஸ் எல்லாம் ஒரு டீம், கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டீம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அண்ணி அப்போவும் கேர்ள்ஸ் டீமில் ஒரு ஆள் குறையுதே அப்படின்னு ஹனா சொல்ல, ஹனா ஒரு ஆள் இல்லை எத்தனை நாள் அதிகமாக இருந்தாலும் அவனுங்க ஜெயிக்க மாட்டாங்க, இந்த ஒயன் இருக்க பயமேன் அப்படின்னு கேட்க, பிச்சு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, இவெல்லாம் நம்மளை கலாய்க்கிறா பார்த்தியா அப்படின்ட்டு சரவணா சொல்ல, ஒயன் சரவணன் ஏதோ சொல்கிறான் என்னன்னு கேளு அப்படின்னு சாண்ட் போட்டு விட, அட எருமை இப்படியா போட்டு விடுவேன் அப்படின்னு சரவணன் புலம்ப, டேய் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, சும்மா பேசிகிட்டு இருந்தேன் ஒயன், அடைச்சி போய் ஃபீல்டிங் பண்ணு வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கான், மேடம் நான் உங்கள் டீம் வரேன் அப்படின்னு சுக்கி சொல்ல, ஏண்டா நீ என்ன பொண்ணா அப்படின்னு சின்ன கேட்க, இவன் என்னோட பிஏ ஏன் கூட தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் கோமா சொல்ல, அதுக்கப்புறம் சின்ன எதுவுமே பேசல, சுக்கி நீ தான் அம்பையர் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரிங்க மேடம் சொல்லிவிட்டு அவன் சென்டரில் நின்றுக்கிறான். குழந்தைங்க எல்லாரும் நீங்கள் விளையாடுறதே பார்த்துட்ருக்காங்க, யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க, வேறு யார் எப்போவும் எங்கள் மேடம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சுக்கி சொல்ல, ஏண்டா கொஞ்ச நேரம் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு கார்த்திக் திட்ட, என்ன சொன்ன, இல்லை ஓயன் ஃபஸ்ட்டு எடுத்ததும் டாப் பிளேயர் இறங்கணுமான்னு கேட்டேன், மற்ற எல்லோரும் விளையாட சான்ஸ் தரணும்ல, ஓ ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ஹனா விளையாடட்டும். கார்டனில் உட்காந்துருந்த ஜேகே அவன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். பாய்ஸ் எல்லோரும் சுற்றி நின்றுட்டுருக்க சின்னாதான் பவுலிங் போட ரெடியாக இருக்கான். ஹனா அவளை தாவணியை இடுப்பில் சொருகிட்டு ரெடியாக பேட் பிடிச்சிட்டு நிற்கிறா. அதை ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா ஜேகே. அதை நோட் பண்ண ஹனா அவனை முறைக்க அவள் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அகெயின் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். தென் ஹனா விளையாட பாலும் 4ம் 6மாக போயிட்டுருக்கு. என்னடா இவ இப்படி ஆடுறா அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க, என் ஹனா என்ன மாதிரியே நல்லா விளையாடுவான் மச்சி அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அதை கேட்டு கோவமானவன், விளையாடுவான்னு சொல்லு ஆனால் ஒன்றை மாதிரின்னு சொல்லாத, டேய் நான் விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் இந்தியா டீம்லேயே ஜாயின் பண்ணியிருக்கணும், என் கரகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அவனை மேலேருந்து கீழே வர பார்த்த கார்த்திக் அங்கேருந்து போயிடுறான். பைபிளில் ஏதோ சொல்ல வரான் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான், பாவம் பயந்துட்டான் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அடிங்க அப்படின்ட்டு பால் அவனை நோக்கி பறந்து வர நல்ல வேலை அதை கேட்ச் பிடிச்சிட்றான் சூர்யா. அடையருமை உண்மையை சொன்னது ஒரு குத்தமா, என்ன கொலவெறி அப்படின்னு புலம்பிக்கிட்டே சூர்யா அங்கேருந்து கிளம்ப ஜேகே ஹனாவை கண்டுக்கவே இல்லை. அதை நோட் பண்ண ஹனா கோவமாக பாலை இழுத்தடிக்க அது கரெக்டாக ஜேகேயை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சானு சிவா 2 பேருமே ஓடி போய் அதை பிடிக்க ட்ரை பண்ண உட்கார்ந்த இடத்துலேருந்தே அந்த பாலை கவனிக்காமலே ஜேகே அதை பிடிச்சி சரியாக ஸ்டெம்பை நோக்கி போட அது கரெக்டாக சின்ன கேட்ச் பிடிச்சிட்றான். எல்லாரும் அவன் பண்ணுறத ஷாக்காக வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. அந்த கேப்பில் சின்ன பாலால் ஸ்டெம்பை தட்டி விட்டு ஹனாவை அவுட் ஆக்கிடுறான். மேடம் அவுட் அப்படின்ட்டு சுக்கி கத்த அதை கேட்ட கோவமான ஹனா சின்னாவை பார்த்து, டேய் என்ன நீயும் உன் மாமாவும் சேர்ந்து என்னை அவுட் பண்ணுறீங்களா, இது செல்லாது, நான் ஒத்துக்க மாட்டேன், டேய் அம்பையர் ஒழுங்காக சொல்லுடா நான் அவுட்டா அப்படின்ட்டு பேட்டை வச்சு அவனை மிரட்டி கேட்க சுக்கி முழிச்சிக்கிட்டே ஜேகே பார்க்க ஸ்டெம்ப் அவுட் அப்படின்னு ஜேகே சொல்ல அவள் இருந்த கட்டுப்பில் பேட்டை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்து யார் அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஸ்வாதி அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க,
என் ஆளுக்கு நான் தாண்டா பால் போடுவேன் அப்படின்ட்டு சின்னாடி இருந்த பாலை வாங்கின சூர்யா, டே நல்லா யோசிக்க, நீ பால் போட்டு அவள் தோற்று போயிட்டா அடி உனக்கு தான் விழும். டே நான் பால் போடாமலே விட்டாலும் எனக்கு அடி விழுண்டா அப்படின்னு சூர்யா சொல்ல, ஓ அப்போ நீ அவங்க டீமை வின் பண்ண வைக்க போகிற அப்படி தானே அப்படின்னு சின்ன கேட்க, இல்லைனா மட்டும் அந்த டீம் வின் பண்ணாதா, அது எப்படிடா வின் பண்ணும், டே அந்த டீமில் ஒய்யன் இருக்கா, ஸோ வாட்டா அவள் மட்டும் ஜெயிக்கல நம்ம எல்லாம் யாருன்னு ஒருத்தருக்கு தெரியாமல் பண்ணிடுவா. அது கேட்டு சின்ன முழிக்காதடா, நல்லா விளையாடுற மாதிரி விளையாடணும், ஆனால் விளையாடக்கூடாது. டே எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ட்டு சின்ன சொல்ல, வெயிட் சரவணா அப்படின்னு கூப்பிட, டோன்ட் ஃபீல் ஹனா, ஐ வில் டேக் கேர் அப்படின்ட்டு இங்கே பில்டப் போயிட்டு இருந்த சரவணா அப்போ தான் சூர்யா கூப்பிட, இப்போது தான் ஒயனுக்கு தெரியாமல் பேச வந்தேன், இது இவங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹனான்னு கூப்பிட, டேய் நானே கடுப்பில் இருக்கேன், ஒழுங்காக ஓடி போயிடு. ஓகே நீ கோவமாக இருக்கேன், நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், நீ எப்போ வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் போடா அப்படின்னு கோவமாக சொல்ல, அதெல்லாம் பார்த்தா கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வர, என்னடா எதுக்கு இப்படி கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கோவமாக கேட்குறான். இந்த கிரிக்கெட் எப்படி விளையாடணும்னு இவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, சின்ன நல்லா கேட்டுக்க, நம்ம பவுலிங் பண்ணும்போது கரெக்டாக அவங்க பேட்டில் படணும். டே அப்படி போட்டால் 6-4 அடிச்சிடுவாங்கடா. அதுதான் இல்லை, நம்ம மண்டை உடையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னும் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ளே ஷாக்கானா எப்படி, அவங்க 4-6 அடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும், ஆனால் பிடிக்கக்கூடாது. என்ன இதெல்லாம் கிரிக்கெட் ட்ரிக், நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு அவங்க கோவமாக கேட்க, நம்ம போடுற பால் கரெக்டாகவே இருந்தாலும் அவங்க ஒய்டுன்னு சொன்னால் ஒத்துக்கணும். அது எப்படி, அதான் அம்பையர் இருக்கான்ல, யார் இவனா, ஒயன் விளையாடும்போது என்ன சொல்கிறான்னு மட்டும் பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேட் பண்ணும்போது அடிக்கவே கூடாது, அப்படி தானே, குட், இப்படி தான்டா கற்பூரம் மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதெல்லாம் சரி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், இப்போதான்டா சான் கிளாஸ் எடுத்தான் அப்படின்ட்டு சொல்ல, ஆக மொத்தம் சும்மா சோக்குக்கு நிற்கிறோம் அப்படி தானே, எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டு சரவணா சொல்ல, டே எருமா அங்கே என்னடா வெட்டியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கத்த, உடனே எல்லாரும் அவங்களோட பிளேஸில் போய் நின்றுக்கிறாங்க. சூர்யா ரொம்ப பொறுமையாக சுவாதிக்கு பால் போட, சுவாதி பாலுக்கே வலிக்காத மாதிரி ரொம்ப பொறுமையாக அடிக்கிறா. அவளை எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. சுவாதி வேகமாக அடி அப்படின்ட்டு ஹனா சொல்ல, என் அக்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்ட்டு சிவா சொல்ல, ஓ அதான் பயமா அப்படின்ட்டு ஹனா கேட்க, சுவாதி பயப்படாத, சூர்யாவை நினச்சா அடி அப்படின்ட்டு சொல்ல, என்னை நினச்சி அடித்தா எல்லாம் 6 தான் அடி அப்படின்ட்டு சூர்யாவும் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, பாய்ஸ் எல்லாரும் அவனையே தான் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கெல்லாம் என்னை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டு, பொறாமண்டா உங்கள் எல்லாருக்கும், என் ஆளுக்கு நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாதி பக்கத்தில் போயிட்டு பேட்டை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்க, எல்லாரும் அவங்களே தான் பார்த்துட்ருக்க. சுவாதி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிவிட்டு அகெயின் பவுலிங் போட, பொறுமையாக அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே சூர்யாவும் பால் போடுறான். சுவாதி அடிச்சடியில் பால் இருந்த இடம் தெரியாமலே போயிடுச்சு. அதை பார்த்து சுவாதி செம்ம சந்தோஷமாக குதிக்கிறா. அதுக்கு மேலே சூர்யா குதிக்கிறான். எல்லாரும் பக்கத்தில் போயிட்டு, டேய் என் சுவாதி எப்படி அடித்தான்னு பார்த்தீங்களா அப்படின்ட்டு சூர்யா செம்ம சந்தோஷமாக கேட்க, அது இருக்கட்டும் அவள் யாரை நினச்சி அடித்தான்னு கேளு அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க, இதில் என்ன டவுட்டு, என்ன நினச்சி தான், என்ன நினச்சி அப்படின்னு சொன்ன போது தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. அப்படியே முழிக்கிறான். அவனை பார்த்து எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அடி பாவி, என் மேலே உனக்கு அவ்வளோ கொலவெறியா அப்படின்னு நினச்சி சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. சூர்யா இனிமேல் எப்போ பேட் பண்ணாலும் நான் ஒன்றை தான் நினப்பேன் அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, அடிங்க ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு அவன் சொல்ல, அவளை அடிக்க துரத்த அவங்ககிட்ட சிக்காமல் ஓடிடுறா. 2 பேரும் இப்போதைக்கு வரமாட்டாங்க. சாரு நீ போய் ஆடு அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் அப்படின்னு கெத்தா போக, டே வரதை பார்த்தா நல்லா விளையாடுவா போல் அப்படின்னு சான்ஸ் சொல்ல, டே அவங்க டீமில் ஒருத்தராவது விளையாடட்டும்டா அப்படின்ட்டு சரவணை சொல்ல, அதை பக்கத்துலேருந்து கேட்ட ஹனா கோமாகி ஓங்கி அவன் தலையிலே கொட்ட, ஏண்டா அப்போ நான் ஒழுங்காக விளையாடலைன்னு சொல்கிறியா, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கோமா கேட்க, அம்மா அப்படின்னு அவன் தலையை தேய்ச்சிக்கிட்டே, ஒத்துக்கிறேன் நீ நல்லா அடிப்பேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணா நீங்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்க, என்னுடைய ஆழ்ந்த தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்ச ஜேகே சிரிக்கிறான். ஆனால் அவனே கோவமாக பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவளோட கோவத்தை பார்த்து ஜேகே அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். சாரு வெயிட் பண்ணு, நான் விளையாடுறேன், அதுக்கப்புறம் நீ விளையாடு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரு பேட்டை உங்ககிட்ட கொடுக்க, நீங்கள் வரதை பார்த்து எல்லோரும் பயந்து நடுங்கி போயிடுறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.